everyone, நான் மிஸ்ஸஸ் தமிழன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ண போறது இல்ல. ஆக்சுவலா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆயிடுச்சு வீடியோ பண்ணி. ஸோ ஏன் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்டென்சிவ் ஒர்க்லாம் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோ பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீக்லி 1 வீடியோஸ் கொடுக்க வந்து ட்ரை பண்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரீசெண்டா ஒரு ஒயர்லெஸ் மாடியூல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இன்னைக்கு வீடியோல இதோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன மோட்ஸ் எல்லாம் இதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத தியரிட்டிக்கலா பார்க்க போறோம். என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ பண்ணது இல்லையா, இப்ப ஏன் புதுசா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர்லெஸ் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எல்லாம் கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படின்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இத பேசிக்கா எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. சோ அதுக்கு தான் இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ஒயர்லெஸ் மாடியூல்ஸ் யூஸ் பண்றோமோ, எம்பெடட்ல என்னெல்லாம் புதுசா சென்சார்ஸ் மாடியூல்ஸ் வாங்குறோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தியரிட்டிக்கலா பேசிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் ஐடியா இருக்கு. சோ அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒயர்லெஸ் மாடியூல்ஸோட பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வீடியோவை பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் எம்பெடட் பிளஸ் IoT கம்யூனிகேஷன்ஸ் வயர்லெஸ்ல பண்ணணும் அப்படின்னா இந்த NRF24L01 PA பிளஸ் LNA மாடியூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு நார்டிக் செமிகண்டக்டர் டிவைஸ் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த நார்டிக் செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்னா, நார்வேஜியன் ஃபேப்லெஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. எங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நார்வேல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு IoT ப்ராடக்ட், அதே போல வயர்லெஸ்ல கம்யூனிகேஷன்ஸ் பண்ற செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ல மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க மேக் பண்ணிருக்கூடிய அந்த IC சிப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் மாடியூல்ல இருக்கு. சோ அதனால அந்த இடத்துல N அப்படிங்கிறது அந்த நார்டிக் செமிகண்டக்டர். சோ இதுல RF அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரியும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி. சோ இந்த மாடியூல் யூஸ் பண்ணியும் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா தான், ரைட்டுங்களா. இதுல 24 அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த வயர்லெஸ் மாடியூல் இருக்கு இல்லையா, இது ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி பேண்ட் 2.4 GHz ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல இது ஒர்க் ஆகும். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ISM பேண்ட், இண்டஸ்ட்ரியல் சயின்டிபிக் மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இந்த மாதிரி ZigBee கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுங்களா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ISM பேண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கும். சேம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது கீழ தான் வந்து ஒர்க் ஆகுது. சோ இது 2.4 GHz ஃப்ரீக்வன்சில ஆப்ரேட் ஆகிறதுனால இதுல டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணி லாங் ரேஞ்சுக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணி 1000 மீட்டர் வரைக்கும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 கிலோமீட்டர் வரைக்கும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை லைவ் டெஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து தனியா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், அந்த லைவ் டெஸ்ட் வந்து நமக்கு எத்தனை மீட்டர்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா L01 இருக்கு இல்லையா. சோ இதுல யூஸ் பண்ணிருக்க சிப்போடைய வெர்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுல PA அப்படின்னு என்ன அப்படின்னா பவர் ஆம்பிளிஃபயர். சோ இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா வயர்லெஸ்ல, அப்போ வந்து என்ன பண்ணுனா இது வந்து டேட்டாவை பூஸ்ட் பண்ணிக்கும். சோ அதனால தான் இதுல பவர் ஆம்பிளிஃபயர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் LNA னா லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபயர். இப்போ டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவர் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணும் இல்லையா. சோ அதுல இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிவர் மாடியூல் ஃப்ரெண்ட்ஸ். டிரான்சிவர் அப்படின்னா இந்த சிங்கிள் மாடியூலையே நம்ம டிரான்ஸ்மிட்டராவும் யூஸ் பண்ண முடியும், ரிசீவராவும் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதோட டேட்டா ரேட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 250 KB per second, 1 MB per second, 2 MB per second வரைக்கும் இதுல டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த NRF24L01 மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா 125 டிஃபரண்ட் சேனல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ப்ரோ 125 டிஃபரண்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒர்க் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா 2.4 GHz ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல ஒர்க் ஆகுது இல்லையா. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸும் பண்ண முடியும். 2.525 GHz ஃப்ரீக்வன்சி வரைக்குமே இதை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அப்போ 2.400 GHz ஃப்ரீக்வன்சில இருந்து 2.525 GHz ஃப்ரீக்வன்சி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 125 டிஃபரண்ட் சேனல்ஸ் இருக்கு இல்லையா. சோ இந்த சேனல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சேனலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் அட்ரஸ் இருக்கும். இப்போ டிரான்ஸ்மிட்டர்ல நீங்க எந்த சேனலோட அட்ரஸ் யூஸ் பண்றீங்களோ, ரிசீவர்லயும் அந்த சேனலோட அட்ரஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா அந்த பர்టిక్యులர் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். சோ வேற எந்த டிவைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாடியூலோட அவுட்டர் லுக் ஹார்ட்வேர் பார்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ இதுல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப் இருக்கும். இதுதான் அந்த NRF24L01 சிப் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்னலை பூஸ்ட் பண்றதுக்காக இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனா இருக்கு. அதுதான் அந்த PA plus LNA. இது இருந்தா தான் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து த்ரெட் பண்ணிக்கலாம் இதுல இருக்கக்கூடிய ஆண்டனாவை. நெக்ஸ்ட் இதுல இருக்கிறது எப்படி ப்ரோ இதை நம்ம எதனா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது ஒர்க் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா SPI புரோட்டோகால், சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம் இல்லையா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 8 பின்ஸ் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 3.3 வோல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா எல்லா எம்பெடட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது 5 வோல்ட்லயே ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க இதுல 5 வோல்ட்ல ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாடியூல் டேமேஜ் ஆகிறதுக்கு கண்டிப்பா 100% சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டெர்மினல் 1. சோ இது நம்ம சொல்லிட்டோம் SPI புரோட்டோகால்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. C ன்ற ஒரு பின் இருக்கும், அதை நம்ம சிப் எனேபிள் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மோட வந்து செலக்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிப் செலக்ட் CSN சொல்லுவோம் இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா SPI புரோட்டோகால்ஸ்ல நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ் வந்து டேட்டாவை நம்ம வந்து இன்புட்டா கொடுக்கறது ஒண்ணு, நோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ் அவுட்புட்டா டேட்டாவை எடுக்கிறது ஒண்ணு. அதுதான் MOSI MIS1 சொல்லிருப்பாங்க.
நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் கெட் பண்ணிக்க முடியும். இன்டர் பின் ஒன்று இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 ஹார்ட்வேர் பின்ஸ் வந்து இருக்கும் இந்த NRF மாடியூல்ல. நெக்ஸ்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மல்டி ரிசீவர் நெட்வொர்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்டி ரிசீவர்னா என்னன்னா மல்டிபிள் டிரான்ஸ்மிட்டர் சிங்கிள் ரிசீவர். ஒரு சிங்கிள் ரிசீவர் மாடியூல் கூட மேக்ஸிமம் 6 நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் மாடியூல கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, 6 வரைக்கும் தான் கனெக்ட் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே எல்லா டிரான்ஸ்மிட்டர் மாடியூலுமே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அட்ரஸ் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த எல்லா டிரான்ஸ்மிட்டர் மாடியூலுமே சிங்கிள் ரிசீவர் மாடியூலோட கனெக்ட் பண்ணி நம்ம கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஆட்டோமேட்டிக் பேக்கேஜ் அன்லிங்க் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கு அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் டேட்டாவை ரிசீவருக்கு சென்ட் பண்ணும்போது இந்த ரிசீவர்ல டேட்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்ட் ஆயிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த ரிசீவர் மாடியூல் வந்து டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து சென்ட் பண்ணும். ஓகேங்களா, ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த ஒன் வே கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சோ அதுல மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாம ப்ராஜெக்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மல்டி நெட்வொர்க்ல நம்ம மல்டி ரிசீவர் நெட்வொர்க் கான்செப்ட் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இந்த NRF 24L01 PA plus LNA மாடியூல இதோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன், சோ என்னென்ன மோட்ஸ் எப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது அப்படின்றத பார்த்திருப்பீங்க. சோ ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மாடியூல்ல. சோ உங்களுக்கு இத வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நான் வந்து அதை கிளியர் பண்றேன். சோ இதை யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்ல எப்படி ஹார்ட்வேர்ல ஒயர்லெஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத அப்கமிங்ல நம்ம கண்டிப்பா வீடியோ போட போறோம். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த மாதிரி ஒயர்லெஸ் ப்ராஜெக்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட LinkedIn பிளஸ் Instagram கான்டாக்ட் லிங்க் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுடைய கொரிஸை வந்து கேளுங்க, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எம்பெடட் பிளஸ் IoT வீடியோ பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் ஃப்ரம் திஸ் இஸ்